வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜேபிய வளர்த்து விட்டதே திமுக தான் அப்படின்னு சொல்லி, திமுகவுக்கு இன்றைய சமூக வலைதளங்கள்ல முட்டுக் கொடுக்கக்கூடிய காமாட்சி நாயுடு அவர்கள் கூறியிருக்கிறாரு. அவர் என்ன கூறியிருக்கிறார்னா, அன்றைக்கு எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு இவங்களுக்கு கொடுத்த ஆதரவின் காரணமா தான் பாரதிய ஜனதா கட்சியே நின்றுச்சு. இல்லைன்னா அன்னைக்கே கோவிந்தா கோவிந்தான்னு போயிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது ஜனதா கட்சிங்கிற பேர்ல தான் இருந்திருக்கு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அத பாரதிய ஜனதான்னு மாத்திருக்காங்க. அந்த மாத்தின காலத்துக்கு முன்னாடி இருந்தே திமுக கட்சி வந்து பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதாக்கு ஆதரவு கொடுத்து அன்னைய நிலைமையில நாங்க தான் வளர்த்து விட்டோம் அப்படின்னு காமாட்சி நாயுடு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நாங்க கூட்டணி வைக்காம இருந்திருந்தா அந்த கட்சி அன்னைக்கே நாசமா போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க எந்த கட்சி கூடயும் கூட்டணி போக மாட்டோம், தனிச்சு தான் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, இந்த பிஜேபி கூட திமுக கூட்டணி வச்சிருந்திருக்கு. இத வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்காம, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த கட்சியோட பேரை கெடுக்கிறதுக்காக பிஜேபியோட பி டீம், பி டீம்னு திமுக பிரச்சாரம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. நீங்க தான் பி டீம், ஏ டீம் எல்லாமே நீங்க தான். ஆனா மித்த கட்சிகளை வந்து உங்களுக்கு எதிரா யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள வந்து பி டீம் சொல்றதே நீங்க வேலையா வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி திராவிடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஒரு பெரிய ஆலமரமா இருந்துகிட்டு இருக்கு. அத வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அத விழுங்கிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே தமிழ் தேசியம் கண்டிப்பா தமிழகத்துல மலர்ந்தே தீரும் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களும், நாம் தமிழர் கட்சியும் தமிழகத்துல ஒவ்வொரு பிரச்சனையிலயும் ஆளா போய் நிக்கிறது, மக்களுக்காக நிக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும், கூடங்குளம் அணு உலை பிரச்சனையா இருக்கட்டும், 4 வழிச்சாலை பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் ஆளா போய் நிக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். ஆனா மெயின் ஊடகங்கள் பாத்தீங்கன்னா, அத காட்டவே மாட்டேங்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல மட்டுமே அவர காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்துல இருக்க முதன்மையான ஊடகங்கள் கூட சீமான் அவர்கள முழுமையா காட்டுறது கிடையாது. நாம் தமிழர் கட்சிய பத்தியோ, அவர்கள் கொள்கைகள பத்தியோ எந்த வகையிலயும் மக்களுக்கு சென்றுவிடக் கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஆனா அதையும் மீறி சமூக வலைதளங்கள் மட்டுமே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒரு சில மீடியாக்கள் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் வளர்ச்சியவும், அண்ணன் சீமானோட அசுர வளர்ச்சியவும் தெரிந்து வைத்துக் கொண்டு மக்கள்ட்ட அவர்களோட கட்சி கொள்கைகளையோ, கட்சி செயல்பாடுகளையோ காட்டுவது கிடையாது. ஆனா சீமான் முகத்தை மட்டும் பயன்படுத்தி திருட்டு வேலை செய்து வருகிறது திராவிட கட்சிகள்.